பரிஸ் இந்த படத்தோட இயக்குனர் பாசமிகு அம்மா கலா அல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த தலைகார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பரிஸ் படம் ஒரு நல்ல ஒரு கருத்தான ஒரு படமாக தான் நான் இப்போ பார்த்தேன். ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அநியாயங்களை தட்டி கேட்குற ஒரு பெண்ணா தனிச்சு ஒரு பெண்ணா என்ன எந்த அளவுக்கு நம்ம ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி ஆமாம் அழகி ஜானு வந்து படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. காஸ்டியூமும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காஸ்டியூமருக்கு என்னோட நன்றி வாழ்த்துக்கள். மற்றபடி அதில் ஒர்க் பண்ண அதில் நடித்த எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிடுறேன். இந்த படம் வந்து ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு போராளி, ஒரு பெண் போராளி அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஜானு நிறைய விஷயங்களை ஒரு ஆர்மியில் வந்து ஒரு பெண்ணு போய் ஆர்மியில் வந்து போயிட்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு முயற்சி. அது அவங்க வந்து அது பயிற்சியாக இருக்கட்டும், அந்த ஆர்மி பயிற்சி, காலேஜில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிரிப்பாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது, அழகாக இருந்துச்சு. அவங்களோட நடிப்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக வந்து ஒரு சமூக போராளி மாதிரி அவங்க பெண் போராளி மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. முதல்ல ஜானுக்கு நன்றி வாழ்த்துக்கள். இந்த படத்தை எல்லாருமே நல்லா விமர்சனம் பண்ணி இந்த படம் வெற்றி நல்லா வெற்றியாக ஓடி மக்கள் பார்த்து நல்ல விமர்சனங்களை கொடுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நானும் இதில் நடிச்சிருக்கேன். இதில் நடித்த எல்லாருக்குமே என்னோட மகனாக நடித்த சென்றாயன், தம்பியாக நடித்த செல்லக்கிளி அவர் இல்லை. எனக்கு பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா மனோபாலா சார் கூட நடிச்சிருக்கேன். மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் கூட நடித்தது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் எவ்வளோ பெரிய நடிகைகள்லாம் உங்களோட சாரோட நடிச்சிருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஒரு நாட்டுப்புற பாடகி. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு காரணம் கலா அம்மாவும் ஜானு அவர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் நான் நடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இயக்குனர் அம்மா கலா அவங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் வந்து இந்த படத்தை நல்ல நல்ல விதமாக கொஞ்சம் பேசி அவங்க இப்போ தான் முதல் படி எடுத்து வச்சுருக்காங்க. ஜானு அவங்க அடுத்தடுத்து ஒரு அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களோட கருத்துக்கள், மக்களோட விமர்சனங்கள், கருத்துக்கள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊண்டுகோலாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். படத்தை தேட்டரில் பாருங்கள். எல்லாரும் வாழ்த்துங்க ஜானுவையும் கலா அம்மாவையும். நன்றி, தேங்க்யூ. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லா மீடியாவுக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக இருக்கட்டும், சின்ன ஒரு பேட்டியோ ஒரு விஷயமோ எதாக இருந்தாலும் மக்களுக்கு உலகமே கொண்டு செல்லக்கூடிய மீடியா, எல்லாருக்குமே மீடியா நண்பர்கள் எல்லாரும் பத்திரிகை எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி நன்றி. மக்கள் எல்லாரும் படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பா. இந்த படத்தை ஒரு பெண் ஆளுமை தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கள நினைவு கூறு வகையில் ஒரு பாடல். அம்மா அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மாதான், அடி அம்மா அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மாதான், தான் பிறவி எடுப்பதற்கு நீ பிறவி எடுத்தவளே, எறும்பு கடிச்சிடாம பொத்தி வளர்த்தவளே,
மின்னல் கொடி துடிப்பதை போல் என்னை பெற துடிச்சிருப்ப, ஏ முகத்தை பார்த்ததுந்தான் மெல்ல மெல்ல சிரிச்சிருப்ப, ஏ முகத்தை பார்த்ததுந்தான் மெல்ல மெல்ல சிரிச்சிருப்ப, அம்மா அம்மா தான் மத்ததெல்லாம் சும்மா சும்மாதான். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. அம்மாவுக்கு பெற்ற அம்மா தாய்க்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. முதல் கடவுள் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலில் கும்பிடக்கூடிய சாமிகள். அந்த வகையில் கலா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு மக்களாகிய நீங்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருமே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நல்ல விமர்சனம் பண்ணுங்க. தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பரிசு உண்மையிலேயே கடவுளுக்கு கொடுத்த பரிசு தான் இந்த படம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது. படத்தில் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு கலோக்கிலாம் ஆரம்பித்து அவங்க காலேஜுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயங்களை அதை கொண்டு வந்து சமூகத்துக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் ஒரு ஒரு கருத்தை அவ்வளோ ஆழமாக புரிய வச்சுருக்காங்க இந்த படத்தில். அண்ட் முக்கியமாக வந்து நடித்த ஹீரோயின் மேமுக்கும் சரி, கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கீங்க சார். சீரியஸாக உண்மையிலே நடிப்புமே அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஒரு படத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் சரி, காமெடியாகட்டும் சரி, சாங்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தல் இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக கோர்வையாக ஒரு படத்தை கொண்டு போக முடியுமா? அது இந்த கண்டிப்பாக வந்து இந்த பரிசு வந்து கண்டிப்பாக கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அண்ட் முக்கியமாக போராளி, நாட்டுக்கான ஒரு போராளியாக இருந்து அது ஒரு பெண்ணா வந்து ஒரு த்ரூ அவுட்டா ஒரு கதையில நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அது அவ்வளோ அழகா நீங்க கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கவே. அண்ட் எஸ், மிலிட்ரியில போய் நான் வந்து சாதிக்கணும், ஒரு போலீஸா இருந்து தான் நான் சாதிக்கணும். நான் மிலிட்ரியில கடைசியில நீங்க வரும்போது எனக்குலாம் உண்மையிலேயே ரொம்ப கூஸ்பம்ஸா இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரமா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம செய்யணும் நம்ம தோணுவோம். பட் ஆனால் அது நடக்காது. பட் ஆனால் நீங்க தியேட்டர்ல நம்ம போய் பார்க்கும்போது ஓகே நம்ம சார்பாக ஒருத்தவங்க போய் நடிச்சிருக்கான்ற போது அது ரொம்ப இன்னும் பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. சின்ன சின்ன கதைகளாட்டும் சரி, கதைகளாகவும் சரி, எல்லாமே அவ்வளோ அழகா கோர்வையா கொண்டு வந்த எல்லா டீமுக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெற இந்த அன்பு ரியாத்தின் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னோட பேர் சாதனா. நான் வந்து தனலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிடெக் ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஃபஸ்ட் இயர். ஆக்சுவலி இப்போ ஒரு மூவி ப்ரிவியூ ஷோக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் கூட ஓகே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஒரு எப்படி சொல்கிறது படிப்பை பற்றி மட்டுமே இருக்க ஒரு படமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் சீயிங் த ஹோல் மூவி இட் வாஸ் ஃபார் மீ அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் தியேட்டர் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்க்கும்போது இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்வீட் மெமரிஸ். அண்ட் எஸ்பெஷலாக ஜானு மேம் அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட தத்ரூபமான ஆக்டிங்கை நான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன். ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்து நிறைய டிஸ்டர்பன்சஸ் அப்டக்கிள்ஸ் வரும். பட் அதை தாண்டி நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக எல்லாருமே, கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ், யங்ஸ்டர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்க பவர் யாருக்குமே இருக்காது. ஸோ அந்த வயசில் நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம பவர்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் இந்த மூவிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவியாக இருந்துச்சு. இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ண சினிமா டீமுக்கும் அப்புறம் ஆக்டர்ஸ் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ப்ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னுடைய சேர்மேன், என்னோட காலேஜ் சேர்மேன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் தனலட்சுமி காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கள் படத்தில் பாதியிலேருந்து ஃபுல்லாக எங்கள் காலேஜ்லேருந்து தான் வந்திருக்குது ஃபுல்லாக. ரொம்ப தேங்க்ஸ். செகண்ட் ஹாஃபில் என்சிசி பற்றி சொல்லும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அந்த ட்ரில்லு, அந்த ஸ்பீச்சு, அந்த ஃபயரிங் ரேஞ்சு எல்லாத்தையும் பார்த்தேன். நானும் ஒரு என்சிசி கேரட் தான். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படியே நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபைட்டிங் சீன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதான்.
இதுலேருந்து மோட்டிவேஷன்னா அந்த ஃபைரிங் ரேஞ்ச் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க தைரியம், அவங்க கட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல என்சிசி பத்தி சொல்லிருக்காங்க. என்சிசி ரொம்ப பிடிச்சிருக்கா? என்சிசி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எப்படி பண்ணிருக்கோம் நாங்க? என்சி ட்ரில் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, ஃபயரிங் ரேஞ்ச் நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸோ என்டையர் மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்டையர் மூவில ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இதாக போச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப பயங்கரமா போச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலிஸ் வந்து கண்டிப்பா பார்க்கலாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா மோட்டிவேஷனா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கேர்ள்ஸ் பாய்ஸ் போத் ஆர் சேம். எங்கள் காலேஜ் பற்றி நீங்கள் கேண்டீன் பற்றி சொன்னதா ரொம்ப பெருமையாக இருந்தது. இல்ல ட்ரூ ஆக்சுவலி ட்ரூ. நாங்க வந்துட்டு ஸோ டீம்ல எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் சேர்மன் சாருக்கு ரொம்ப நான் மீடியா மூலம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பட் என்டையர் டீம் எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் எங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு அங்கே வரும்போது நாங்கள் ஏதோ ஒரு ஃபேமிலியில் ரீச் ஆன மாதிரி இருந்தோம். ஸோ வந்த உடனே சேர்மன் சாரே கேட்பாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு ஒர்க் எப்படி இருந்தது, எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் ஸோ ஸ்வீட், எல்லாருமே டு பி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையிலும் நாங்கள் ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் மீடியா மூலமாக எப்படி சொல்கிறேன், பரிசு மூவின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு கலா மேடம், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கலா மேடம். எனக்கு வந்து ஒரு லீட் ரோல் என்ன சொல்கிறது, சாரி இல்லை ஃபர்ஸ்ட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்குவோம், நான் பேசுகிறேன். அப்புறம் முக்கியமான பாயிண்ட், தனலட்சுமின்றது தைரியலட்சுமின்னு சொல்லிட்டு உங்களை இது பண்ணது ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவ்வளோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் பிரின்சிபல் சாருக்கு ரொம்ப நன்றி. Good evening to all. Really, I'm happy to see our college in this movie. முக்கியமாக ஜான்வி மேடம் காலேஜ் வந்திருந்தாங்க. ஷூட்டிங் இப்போ நானுமே இங்கே இருந்தேன். நிறைய சீன்ஸ் எடுத்துகிட்டு தான் நானும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் மூவியில் பார்க்குறப்ப இட் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட் டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெரி குட் மோட்டிவேஷன் ஃபார் தி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கேர்ள்ஸ் வந்து லைஃப்பில் எவ்வளோ அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை தாண்டி எப்படி மேலே வராங்கன்றதுக்கு மேடம் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் த டீம் ஆஃப் திஸ் பரிசு மூவி. காலேஜ் வந்திருந்தாங்க, பசங்களாக மிங்கிளாய் நடிச்சிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே அகாடமிக்ஸ் நடக்கலை, வெரி கோஆப்ரேட்டிவ். எங்களுடைய ஒர்க்கில் எந்த பாதிப்பும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் டு சி அவர் காலேஜ் இன் தி மூவி. இந்த எப்போ ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். We assure that a family can watch the movie without any disturbance or any negative thoughts. And it's a very good movie for every children and every kids is a very good movie. ஏன்னா ஒரு லேடி என்சிசி ஜாயின் பண்ணி ஆர்மி போயிட்டு வந்து ஃபைட் பண்ணி வராங்கன்னு காட்டுறது வந்து இட்ஸ் வெரி குட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் தி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலத்துக்கு வந்து இட் இஸ் வெரி ரிக்வயர்ட், இட் இஸ் நெசசிட்டி ஃபார் திஸ் current trend of the students. So I congratulate the madam. My best wishes for the movie to get a good result. Thank you. Thank you.